இப்போ நான் சொல்கிறேன், காலையில் எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாமல் நான் எடுக்கலை. அப்புறம் அடித்த உடனே, சார் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே, திருமாஜி ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, மை பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் வந்து எப்பவுமே சைலண்ட்ல தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணுங்க சொன்ன பிறகு தான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. என்னுடைய சர்டிபிகேட்ல என் பிறந்த நாள் வந்து 10/7/1962. அப்ப வந்து அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதி குறிப்பாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற ஐயருங்க வந்து கரெக்டா எந்த தேதியில பிறந்தமோ பிறந்த தேதி கரெக்டா ஆவணி மாசம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாசம் 1ஆம் தேதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நாம வந்து 10/7 கொண்டாடுறதில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிபிகேட்ல இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17 வருது. அதனால இப்ப நம்ம கொஞ்ச காலமா ஆகஸ்ட் 17 கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிபிகேட் நம்ம மாற்ற முடியாது. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கும் போதெல்லாம், எலெக்ஷன் அஃபிடவிட்ல கொடுக்கும் போதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி பர்த் சர்டிபிகேட் நம்ம டிசி வைப்போம். ஃபர்ஸ்ட் SSLC ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த SSLC புக்கில் இருக்கிற முதல் பக்கத்தில் 10/7/62 போட்டிருப்பாங்க. அமித்ஷா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். நான் அதை சோசியல் மீடியாவில் போடலை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியில இருந்து வருது, லேண்ட்லைன்ல இருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புறாரு அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவரு எடுத்தெடுப்பிலே தமிழ்ல பேசுறாரு. சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்க அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்ல வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபி காரர் தான். வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு.